என்னோட பேரு கோபி. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு என்னோட குடும்பத்தோட பொருளாதார நிலையே மேம்படுத்தணும்னு என்னோட அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட்டப்படிப்புக்கு அப்புறமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா எனக்கு என்னோட கிராமத்தோட வசதியான வாழ்க்கைய விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. நான் கிராமத்துல ஒரு பால் பண்ணையில வேலை செஞ்சு மாசம் ஒரு சம்பாதிச்சேன். இது என்னோட அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பை விட ரொம்பவே கம்மியாதான் இருந்துச்சு. காலம் போக போக என்னோட நண்பர்கள் வேலை தேடி நகரத்துக்கு போக ஆரம்பிச்சப்போ நானும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நகரத்துக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட அப்பா என்னோட பிரச்சனைக்கு ஒரு தேர்வு கண்டுபிடிச்சாரு. நீ பிரதாப் கிட்ட போயிட்டு உன்னோட படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் அவன்கிட்ட காட்டு. அவன் உனக்கு நல்ல கம்பெனியில வேலை வாங்கி தருவாருன்னு சொன்னாரு. அப்ப உடனே பிரதாப் அண்ணனுக்கு போன் பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. பிரதாப் அண்ணனும் என்னை கூப்பிட்டாரு. 2 நாட்கள்ல நான் நகரத்துக்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சேன். பிரதாப் அண்ணாவும் ஒரு நல்ல வேலையில இருந்தாரு. அவரு தன்னோட மனைவியோட நகரத்துல ஒரு அழகான வீடு கட்டி இருந்தாரு. அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் பொறாமையாதான் இருந்தது. எனக்கு இப்போ கிராமத்துக்கு திரும்ப போக விருப்பமே இல்லை. அண்ணாவ மாதிரி நம்மளும் இந்த நகரத்துல செட்டில் ஆகணும்ன்ற ஆசை எனக்கு வந்துருச்ச. பிரதாப் அண்ணா என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்தாரு. இப்படியே என்னோட புதிய வாழ்க்கை ஆரம்பமாச்ச. நான் டிகிரி படிக்கிற வரைக்கும் நல்லாதான் படிச்சிருந்தேன். அதனால எனக்கு ஆரம்பத்திலேயே சம்பளத்தில வேலை கிடைச்சது. நானும் அண்ணனோட வீட்ல இலவசமா இருக்க விரும்பல. ஏன்னா நகரத்தில இருக்கிறது சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உங்களோட வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகி இருந்துச்சு. அதுக்குள்ள வீட்ல லிட்டர் பால் அதிகமா இருந்துச்சு. நகரத்துல புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தா செலவு தானாவே அதிகமாகும்னு நான் கண்கூடாவே பார்த்தேன். அன்னை பேசிக்கிட்டே நகரத்தோட வாழ்க்கை எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு வேலை கிடைச்சதும் நான் அண்ணன்கிட்ட அண்ணா நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கொடுத்துறேன் தங்குறதுக்குன்னு சொன்னேன். முதல்ல அவர் வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா நான் திரும்ப திரும்ப கேட்டப்போ அவர் பணம் வாங்க சரின்னு சொல்லிட்டாரு. அண்ணனே நான் வந்தப்போ என்ன சந்தோஷமா வரவேற்றாங்க. நான் அங்க இருக்கிறதுல அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ணே பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாங்க. ஆனா அண்ணனை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அண்ணன் ரொம்ப குறைவான அழகாதான் இருந்தாரு. நான் அவங்களோட வீட்ல தங்க ஆரம்பிச்சப்போ அண்ணனுக்கும் அன்னைக்கும் இடையில சொல்ல முடியாத ரகசியம் ஒன்னு இருக்கிறதா எனக்கு தோண ஆரம்பிச்சது. நானும் கூட சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி அண்ணனையும் அண்ணியையும் போல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சில நாட்களிலேயே அவங்க உறவுல ஏத்தும் ஒரு அழுத்தம் இருக்கிறத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அண்ணனி என்னோட முன்னாலே எவ்வளவு சிரிச்ச சந்தோஷமா இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க ரொம்பவே சோகமாவும் கவலையாவும் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. அவங்களோட நடத்தையில இது எனக்கு தெளிவா புரிஞ்சது. ஒரு நாள் நைட்டு சுமார் 1 மணி அளவுல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சது. இது எனக்கு புதுசு இல்ல. ஏன்னா நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாதான் நைட்டு சாப்பிடுவேன். அன்னை வர நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்படாதா இருந்துச்சு. அவர் பெரும்பாலும் மிட்நைட்ல தான் வீட்டுக்கு வருவாரு. அன்னைக்கு நைட் நான் பசியாலே எனக்கு தூக்கமே வரல. அதனால கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடலாமான்னு தோணுச்சு. நான் என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தப்போ அண்ணா குடிமயக்கத்துல இருந்ததை பார்த்தேன். அண்ணனே அவரை பிடிச்சுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. இதை பார்த்த நான் உடனே அவங்களுக்கு உதவ ஓடுனேன். அண்ணனே அவங்களோட ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா நான் கிச்சன்ல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அண்ணனி அங்க வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே கோபினி சமையலறையில என்ன தேடிட்டோ இருக்கன்னு கேட்டாங்க. அண்ணனி எனக்கு பசியா இருந்துச்சு. அதை சொல்ல எனக்கு வெட்கமா இருந்ததுனால ஒண்ணுமில்ல தண்ணி குடிக்க வந்தேன்னு போய் சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே தண்ணி கிளாஸ் உன் முன்னாடியே இருக்கே. கண்டிப்பா நீ வேற எதையோ தான் தேடிட்டு இருக்க. இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அவங்களோட இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் வெட்கப்பட்டேன். மெதுவா உண்மைய எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணின்னு சொன்னேன். அண்ணனி சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுதானே, இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உடனே பிரிட்டேல இருந்து மீதம் இருக்கக்கூடிய உணவை எடுத்து உட்காரு நான் சூடு பண்றேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க என்னை சாப்பிடவும் கூப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதிரில உட்கார்ந்திருந்த அண்ணனிய பார்த்து இயல்பா கேட்டேன், அண்ணனி நீங்க சாப்பிட்டீங்களான்னு. அப்ப அவங்க சில நொடிகள் தயங்குனாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சிரிப்போட நான் உங்க அண்ணனுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா அவரு முன்னாடியே வயிறு ரொம்ப சாப்பிட்டுருக்காரு. இப்ப நீங்க சாப்பிடுறத பார்த்தா எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. அண்ணி வீட்ல எல்லா வேலையுமே ரொம்பவே கட்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டுல எந்த பெண்ணிலும் இப்படி சாப்பிடாம இருப்பது எனக்கு பிடிக்காது.
அதனால நான் அவங்க முன்னாடி உணவை பரிமாறினேன். என்னோட கையால உங்களுக்கு ஊட்டவும் முயற்சி செஞ்சேன். முதல்ல இவங்க தயங்குனாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா என்னோட பக்கம் கவனித்து பார்த்தாங்க. மெதுவா என்னோட கையால சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நான் என்னோட முகத்துல தண்ணீர் தெளிச்சுக்கிட்டேன். அப்பா அண்ணி என்னை பார்த்தாங்க. ஒரு சின்ன குறும்புத்தனமான சிரிப்போட தன் முகத்துல கை வச்சாங்க. ஒருவேளை அவங்க தன்னோட முகத்துக்கும் தண்ணீர் தெளிச்சு சொல்லி இருக்கலாம். அவங்களோட கையில சாப்பாட்டு தட்டு இருந்துச்சு. அவங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் உதவியை எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சது. நான் அதிகமா எதையுமே யோசிக்கல. அவங்களோட முகத்துல மெதுவா தண்ணீராலே கழுவினேன். அதுக்கப்புறம் என்னோட கர்த்தீப அவங்களோட முகத்தை துடைச்சேன். என்னோட இந்த உதவியை அவங்க ரொம்பவே பாராட்டுனாங்க. என்னை பார்த்து அவங்க சிரிச்சாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே குட் நைட் சொல்லிட்டு தூங்க என்னோட ரூமுக்கு போயிட்டேன். ஏன்னா காலையில ஆபீஸ் போக வேண்டி இருந்துச்சு. மறுநாள் காலையில அண்ணனி மத்த நாட்களைப் போலவே உணவை தயார் செஞ்சிருந்தாங்க. அவங்க என்னோட முன்னாடி இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருந்தாரு. இந்த பார்ட்டி எனக்காகவும் அன்னைக்காகவும் மட்டும்தான். அன்னை என்ன அவங்களோட அறைக்க கூப்பிட்டாரு. அங்க ஏற்கனவே 2 கிளாஸ் வச்சிருந்தாரு. இதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. பிரஸோட கூட நான் எப்பவுமே இது போன்ற விஷயங்கள்ல இருந்து விலகிதான் இருந்தேன். ஆனா அண்ணன்ட்ட வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் கட்டமா இருந்தது. அண்ணன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. அதனால நான் அவரை கட்டப்படுத்த விரும்பவே இல்லை. நானும் அவரோட உட்கார்ந்திருந்தேன். ஆனா என்னோட பார்வை கதவை நோக்கியே இருந்துச்சு. அங்க இருந்து அண்ணி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணனே குடிக்க கூடாதுன்னு செய்க செஞ்சாங்க. நானும் தலையாட்டிட்டு அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சேன். ஆனா அண்ணா என்னை கட்டாயப்படுத்தி என்னோட கையில கிளாஸ் கொடுத்தாரு. நானும் பேருக்கு மட்டும் கிளாஸ் வாயில வச்சேன். கொஞ்ச நேரத்துல அண்ணன் குடிச்சிட்டு மயக்கத்தில இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சில பொருட்களை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் வேலை செய்யறத பார்த்த அண்ணி என்னை தடுத்துட்டு மீதம் இருக்க பொருட்களை அவங்களே கொண்டு வர போனாங்க. அவங்க சமையலறைக்கு போனதும் அவங்க கையில இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சா. அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு அவங்களோட கால்ல குத்திருச்சு. அவங்க வழியால துடிக்கிறத பார்த்தேனா. உடனே அவங்களுக்கு உதவுறதுக்காக ஓடுனேன். அவங்களால சரியா நடக்க கூட முடியல. எனக்கு வேற வழி இல்லை. நான் அவங்களுக்கு உதவுனேன். அண்ணியால நடக்க முடியாததால நான் அவங்களை தூக்கிக்கிட்டேன். அண்ணனும் தன்னோட அறையில கட்டில்ல ஆழ்ந்த உறக்கத்தில இருந்தாரு. அதனால நான் அண்ணிய என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சேன். அங்க போனதும் நான் அவங்களை கட்டில்ல உட்கார வச்சேன். அவங்க கால்ல குத்தி இருந்த கண்ணாடி துண்டை ரொம்பவே கவனமா எடுத்தேன். நான் கண்ணாடியை எடுத்ததும் அவங்களோட கால்ல கட்டு போட ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல என்னோட பார்வை அண்ணி மேல போச்சு. அவங்க என்ன வேறு விதமான பார்வையில பார்க்கறத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்க அந்த பார்வையை எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு. காலுக்கு கட்டு போட்டு முடிச்சதும் நான் வெளியே போக போனேன். ஆனா அதுக்குள்ள அண்ணனி என்னை தடுத்து தன்னோட பக்கத்துல வர சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்களோட பக்கத்துல போனேன். அவங்க என்னோட கையை பிடிச்சு என்ன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கோபி எனக்கு உதவி செஞ்சதுக்கும் என் பேச்சை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நன்றி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்னோட கையை விடவே இல்லை. அவங்க வெறும் நன்றி சொல்ல மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னும் எதையோ சொல்ல விரும்புறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் மெதுவா கேட்டேன், அண்ணனே ஏன் என்ன அண்ணனோட பார்ட்டி பண்ண வேணான்னு சொன்னீங்க? உங்களுக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருக்கான்னு கேட்டேன். இதை கேட்டதும் அண்ணே சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. பிறகு ஒரு சின்ன குரல்ல சொன்னாங்க, கோபினே ரொம்ப நல்ல பையன். உனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நான் கவனிச்சிருக்கேன். அதனாலதான் நான் உன்னை குடிக்க வேண்டாம்னு சொன்னேன்னு சொன்னாங்க. நான் ஆச்சரியத்தோட கேட்டேன், உங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் தெரிஞ்சது அண்ணே? இந்த கேள்விக்கு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க. அவங்க கிட்ட எந்த உறுதியான காரணமும் இல்லையோன்னு தோணுச்சு. ஆனா அவங்க கண்கள்ல ஆடத்துல என் மேல ஒரு வித்தியாசமான உணர்வை நான் பார்த்தேன். அது இப்ப மெதுவா தெளிவாகிட்டே இருந்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் அண்ணிய பத்தின என்னோட பார்வை மாறிடுச்சு. அண்ணன் காலையில ஆபீஸ் போகும்போது அண்ணனே அவங்களை எந்தவிதமான ஒரு ஆர்வமும் இல்லாமதான் அனுப்பிவாங்க. ஆனா நான் கிளம்புறப்போ அவங்க கதவுக்கு பக்கத்துல வந்து தன்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன அனுப்பி வைக்க வருவதை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட நடத்தியில ஏற்பட்ட இந்த மாற்றம் என்னோட மனசுல நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. ஒரு நாள் நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்ததும் பசிச்சது. ஆனா அன்னைக்கு வழக்கமா ராத்திரி 1 மணிக்கு தான் சாப்பாடு செய்வாங்க.
அதனால முதல்ல நான் ரெஷ் ஆயிட்டு அவங்க கிட்ட போய் சாப்பாட்டை பத்தி கேட்டேன். நான் சாப்பிட உட்கார்ந்ததும் அண்ணியும் என் எதிர்ல உட்கார்ந்தாங்க. சாப்பிடும்போது திடீர்னு என்னோட சட்டையில காய்கறி விழுந்துடுச்ச. அங்கடி உடனே இருந்து எதுவும் சொல்லாம தன்னோட புடவை தலைப்பால அதை துடைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எனக்கு ரொம்பவே பக்கத்துல வந்திருந்தாங்க. அந்த நிமிஷத்துல எங்களோட கண்கள் சந்திச்சுச்சு. கடந்த சில நாட்களா நான் உணர்ந்த அதே உணர்வு அவங்க கண்கள்ல இருந்துச்சு. ஏதோ சொல்லணும்னு நினைச்சாங்க, ஆனா அவங்களால சொல்ல முடியல. என் சட்டை சுத்தமானதுக்கு அப்புறமா நான் மெதுவா சொன்னேன், அண்ணி போத்து விடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க திடீர்னு பின்னாடி நகர்ந்தாங்க. ஆனா அவங்க கண்கள் இன்னும் என் மேலேயே பதிஞ்சிருந்தது. நான் பார்க்க முடிஞ்சது. நான் அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க என்னோட முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியல. நான் அண்ணிய கேட்டேன், அண்ணடி நீங்க என்னோட சாப்பிட மாட்டீங்களான்னு. அதுக்கு அண்ணி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கும் பசிக்குது. ஆனா என்னோட கையால சாப்பிட எனக்கு மனசு இல்லை. அன்னைக்கு நீங்க எனக்கு கையால ஊட்டி விட்டீங்க. இன்னைக்கும் நீங்க எனக்கு ஊட்ட தயாரா இருந்தா நானும் உங்க கூட சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. அவங்களோட இந்த நடத்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அண்ணனுக்காக காத்து காத்து அவங்க சாப்பாட்டையே மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அவங்களை பத்தி கவலைப்பட்டு நான் அவங்களுக்கு என்னோட கையால சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சேன். நான் முதல் வாய அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போனதும் அவங்க திடீர்னு என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணனி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணி என்னை பார்த்து லேசா சிரிச்சாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அவங்க பார்வை என் மேல ஒரு வித்தியாசமான விதத்துல நகர்ந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு. அப்போ அண்ணனோட கார் வர சத்தம் கேட்டதும் நான் உடனே அண்ணி கிட்ட இருந்து விலகி கையை கழுவ போனேன். அண்ணன் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் என்ன கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்னோட நண்பனோட பையனுக்கு பிறந்தநாள் பாட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நான் மெதுவா சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நான் உண்மையிலேயே உங்க கூட வரத்தான் இருந்தேன். ஆனா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே, என்ன ஆச்சுனே ரொம்ப போரினாயிட்டா. உன்னோட வயசு பசங்க இந்த நேரத்துல வாழ்க்கைய என்னாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்க ரெண்டு பேரோட பேச்சு போ. அண்ணி பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணனோட பேச்சை கேட்டு அண்ணி திடீர்னு கோவமா, எல்லா ஆண்களும் உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க. கோபிக்கு உங்களோட கெட்ட பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்காதீங்க, இல்லன்னா அவனோட புண்டாட்டி என்ன மாதிரி வருத்தப்படுவான்னு சொன்னாங்க. அண்ணியோட கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் அண்ணனோட முகம் கோபத்தில சிவந்துச்சு. அண்ணியன் முன்னாடி இப்படி சொன்னது அண்ணனுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துச்சு. எதுவும் பேசாம கோவமா தன்னோட ரோம் பக்கம் நடந்தாரு. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி அண்ணிய ரொம்ப சத்தமா கூப்பிட்டாரு. அண்ணி சும்மா அவர்கிட்ட போனாங்க. அண்ணன் அறையில கதவை பலமா சாத்துனாரு. ரூம்குள்ள இருந்து அண்ணனும் அண்ணியோட படத்தை சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அண்ணனிய பத்தி கவலையா இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் தலையிடாம வேண்டாமான்னு எனக்கு புரியல. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையில ஏதோ சரி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த சண்டையில சிக்க விரும்பல. ஒன்னு, நான் இன்னும் இந்த நகரத்துல நிரந்தரமா இருக்கல. அன்னை கூட எனக்கு சில முக்கியமான வேலைகள் பாக்கி இருக்கு. நான் அண்ணியோட பக்கம் ஏதாவது சொன்னா அன்னை என் மேல கோவப்படலாம். வீட்டில இருந்து கூட போக சொல்லலாம். அதனால இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைச்சேன். கனத்த மனசோட என்னோட ரூம் பக்கம் போனேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அண்ணி திடீர்னு என்னோட ரூமுக்கு வந்தாங்க. என்னோட பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க. அவங்க என்னோட ரூமுக்கு வந்து படுத்தது ரூமோட வெளிச்சத்துல எனக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்துல நான் எதுவுமே சொல்லல. ஆனா திடீர்னு அவங்க என்னோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க என்னோட பக்கத்துல வந்தப்போ நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். ஆனா திடீர்னு அண்ணனியோட அழுகு சத்தம் கேட்டதும் நான் கொஞ்சம் பதட்டமாகிட்டேன். உடனே எழும்பி ரூமோட லைட்டை ஆன் பண்ணி அண்ணியை பார்த்து எழும்பி உட்கார்ந்தேன். நான் எழுந்ததும் அண்ணியும் எழும்பி உட்கார்ந்தாங்க. ஆனா இப்ப என்னோட தோல்ல தலைய வச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், அண்ணனே நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு நினைச்சா தெளிவா சொல்லுங்க. இப்படி என்னோட ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணனும் வீட்லதான் இருக்காரு. அவர் உங்களை இந்த நிலைமையில பார்த்தா வேற மாதிரி அர்த்தமா நினைச்சுக்குவாரு. அதுக்கு அவங்க உங்க அண்ணன் என் மேல கத்திக்கிட்டு பாட்டிக்கு போயிட்டாரு. நான் என்னோட சொந்தம்னு நினைச்சு என்னோட மனசுல இருக்கறத சொல்ல வந்தேன். ஆனா நீ என்ன அண்ணி மாதிரி நினைச்சு தள்ளி வைக்கிறியான்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு அண்ணனை கோச்சிட்டு அங்கிருந்து போக தயாரானாங்க. நான் அவங்களை தடுக்க அவங்களோட கையை பிடிக்க போனேன். ஆனா அதுக்குள்ள அண்ணனி திரும்பி என்னோட கையை பிடிச்சிட்டாங்க. கோபி, தயவு செஞ்சு என்னை தள்ளி வைக்காத. உன்னோட காதலுக்காக நான் எங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அண்ணனே
எந்த பயமும் இல்லாம தன்னோட மனசுல இருந்த எல்லா உணர்வுகளையும் என்னோட முன்னாடி சொன்னாங்க. அவங்களை பார்த்து நான் மயக்கம் அடையற மாதிரி இருந்தேன். நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டோம். ஆனா மறுநாள் காலையில எங்களோட கண்களை திறந்தப்போ அண்ணனி என்னோட பக்கத்துல இருந்தாங்க. நான் எழும்பி பேசிட்டு இருந்தப்போ அவங்களோட போன் ரின்னாச்சு. அப்போ அவங்களுக்கு அண்ணனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறது தெரிஞ்சது. அண்ணனோட இந்த செய்தியை கேட்டு அண்ணி ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணி என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு, நான் முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நைட் நான் சொன்ன எதையும் நீ உன்னோட அண்ணன்கிட்ட எப்பவுமே சொல்லாதேன்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அண்ணியும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தயாரானோம். நைட் அண்ணி என்கிட்ட தன்னோட மனசுல இருந்தத சொன்னாங்க. அவங்க தன்னோட காதலை வெளிப்படுத்துனாங்க. என்னோட வாழ்க்கை நடத்தை விரும்புறதா சொன்னாங்க. ஆனா இந்த உறவை பத்தி நான் எப்பவுமே தப்பான எண்ணங்களை வச்சுக்க முடியாது. நான் அண்ணிகிட்ட தெளிவா சொன்னேன். நான் அவங்களை என்னோட அண்ணிங்கிற முறையில மட்டும்தான் பார்க்கிறேன். என்னோட அண்ணனுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அண்ணனி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னோட கணவர் பணக்காரரா இருந்தாரு. ஆனா என்னோட வாழ்க்கையில அன்பும் மரியாதையும் இல்லே. ஒரு கணவருக்கு பொருளாதார செழிப்பு முக்கியம் இல்லே. அவரோட அன்பும் மரியாதையும் முக்கியம். எனக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கிற ஒரு சிறந்த துணையை நான் எப்பவும் தேடிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. நான் அவங்களோட உணர்வுகளை ஏத்துக்குள்ளாதப்போ உறவுல நம்பிக்கை முக்கியம்னு நான் அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க கொஞ்சம் கோபப்பட்டாங்க. ஆனா காலப்போக்குல அவங்க தன்னோட கணவரோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க. அண்ணனும் கூட அவங்களோட உறவோட மதிப்பை உணர்ந்துக்குவாருன்னு நான் நினைச்சேன். அதே இரவு அண்ணன் பாட்டியில இருந்து வீட்டுக்கு வந்தப்போ விபத்து ஏற்பட்டு கால்ல எலும்பு முறிவும் ஏற்பட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டு பதறிய அண்ணி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. சில மணி நேரம் கழிச்சு அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணனை கவனிச்சுக்கிட்டாங்க. அடுத்த சில நாட்கள்ல அண்ணனோட நடத்தையில மாற்றம் ஏற்படுவத நான் கவனிச்சேன். கர்த்தமான நேரத்துல மனைவியே கணவனுக்கு பெரிய ஆதரவுன்னு அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு கூட அவர் எப்பவுமே தேடிக்கிட்டு இருந்த அன்பும் மரியாதையும் அண்ணன் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த சம்பவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துச்ச. ஒவ்வொரு பணக்கார வீட்டிலையும் சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. உண்மையான சந்தோஷம் பணத்துல இல்ல, ஆனா உறவுகள்ல உள்ள அன்பு மரியாதை பரஸ்பர புரிதல்ல இருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுபோல கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம். நன்றி.